பேக் டு அவர் சேனல் சென்டன் லாரா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இன்றைக்கி ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் எக்ஸ்போ அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா பேயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து லெவல் 2ல் இன்றைக்கி நமக்கு இந்த ஜாப் ஃபேர் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் மாலுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ மாலுக்கு போகிற வழியில் இது ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் செக்இன் மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேண்டை வாங்கி போட்டாச்சு. ஸோ வந்து நான் அந்த ஹால் டிக்குள்ளே போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களுடைய கியூஆர் கோடை வச்சுட்டு அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணேன். சில கம்பெனிஸ் வந்து ஃபார்ம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதையுமே நான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே டிபெண்டன்ட் பாஸில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எஸ் பாஸ் இ பாஸில் இருக்கீங்க, வேறு ஏதாவது பெட்டராக வந்து ஜாப் மூவ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்போ நீங்கள் இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து சாட்டர்டே சண்டே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே நான் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சண்டே வந்து நாளைக்கு 10 to 6 வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு இங்கே இருக்கிறவங்க யாருக்காச்சும் அந்த 10 to 6 நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் சும்மா போய் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கே இருக்கிற சில இன்டர்வியூஸ்லாம் வந்து ஆன்சைட்டாகவே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு டெமோ இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. அங்கே நிறைய கம்பெனிஸ் வந்துருந்துச்சு. லைக் என்டியூசி இருக்கட்டும், அப்புறம் வந்து எஸ்பிஎஸ் டிரான்சிட் இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் வந்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து இப்போது மெரினா பேலேருந்து கூடவே வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே நிறைய ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இன்ஃபோடெக், ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அங்கே வந்துருந்துச்சு. நம்ம அந்த ஜாப் ஸ்ட்ரீட்டில் பார்ப்போம் இல்லைங்களா, நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஜாப் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருப்போம் எப்போவுமே அந்த ஜாப்க்காக. ஸோ அதில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஒரு 80 to 90% கம்பெனிஸ் எல்லாமே வந்துருந்தாங்க. நிறைய இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அந்த பாலிக்ளினிக்கு, ஸோ அதுக்கு எல்லாமே வந்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா சண்டே அன்றைக்கி கண்டிப்பாக போய் பாருங்கள். 10 to 6 PM வரையுமே வந்து அவைலபிளாக இருக்குது நாளைக்கு. ஸோ நீங்களுமே போயிட்டு அந்த இன்டர்வியூஸ் அதெல்லாமே அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. பட் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. மேபி ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுனால நம்ம ஒன்றும் குறைச்சிட மாட்டோம். ஸோ லீவாக இருக்குது உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் சும்மா ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு மெரினா பேயும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். போனது போயிட்டீங்க, அப்படியே அங்கேயும் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். தென் நான் வந்து அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு சில கம்பெனிஸ் வந்து நான் வந்து அங்கேயே அப்ளை பண்ணேன். சில கம்பெனிஸ் வந்து அங்கேயே ஆன்சைட் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதையுமே நான் வந்து ஒரு 2-3 கம்பெனிஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டீச்சர்ஸ்க்கான வேக்கன்சி கூட அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஃபார்ம்ஸும் வந்து அங்கே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்களுமே நாளைக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸும் பார்த்துட்டு அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். தென் நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ மாலை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு காஃபி மாதிரி தான் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். மாலை விட்டு வெளியவும் வந்தாச்சு. ஸோ இப்போ வெளியே தான் போயிட்டுருக்கேன். ஹலோ மக்களே, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள், உங்களுக்கும் நிறைய கனவு இருக்கும்.
நிறைய சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நல்ல ஸ்கூலில் நம்ம தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும், இல்லை கல்யாணம் ஆகிட்டா வந்து நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற நிறைய கனவுகளோடு வந்து கஷ்டப்பட்டு அங்கே ஒரு 10,000 சம்பளத்துக்கும் 20,000 சம்பளத்துக்கும் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது வெளிநாடு வந்து ஒர்க் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு அதிகமாக சம்பாரித்து கொஞ்சம் மிச்சப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன ரெஃபர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே உடனுக்குடனே வரும். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளோட வீட்டுக்கு போகிறதுக்கு 2 பஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான மிரர். என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் வந்து நான் பார்க்கவே இல்லை. அங்கே ஒரு டைம் பார்த்தேன் ஜாஃபேரில், பட் அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, அந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே ஒரு டைம் பார்த்தாச்சு. தென் நான் அப்படியே ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 2 பஸ் எடுத்தாகணும். இப்போ நான் ஒரு பஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்டாப் தான், இடையில இறங்கி செகண்ட் பஸ் எடுத்து நம்ம வீட்டுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தூரமாக ஒரு பஸ் ஸ்டாப் தருதில்ல, அங்கே தான் போய் பஸ் எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடத்துல இந்த சைக்கிள்ஸ் வந்து பார்ப்பீங்க. சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா தெரியும், சிங்கப்பூரில் இல்லாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 12:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோ இல்லை எம்ஆர்டியோ வந்து இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரோன்னா இந்த மாதிரி சைக்கிளை தான் வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வேறு வழி கிடையாது. டாக்ஸிலாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக எக்ஸ்பென்சஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சைக்கிள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 1/2 அன் ஹவருக்கு வந்து இந்த சைக்கிள் ஃப்ரீ தான். தென் வந்து அடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு $1 அந்த மாதிரி தான் வரும் இது. ஸோ கொஞ்சம் ரொம்பவே சீப். அண்ட் தென் வந்து இது நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்க ஒரு பேத் தான். ஆக்சுவலி இங்கே சிங்கப்பூர் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா இடமும் க்ரீனாக தாங்க இருக்கும். எல்லா இடமும் க்ரீனரிஸாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஷீட் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் பேத். இதில் தான் வந்து மக்கள் எல்லாருமே போவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கவர்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து ஒரு அன்பிரடிக்டபுள்னு சொல்லுவாங்க. ப்ரெடிக்டே பண்ண முடியாது. மார்னிங் வெயில் அடிக்கும், உடனே ஆஃப்டர்நூன் மழை பெய்யும், அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிறதுனால. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லா வாக்கிங் பேத்லேயுமே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து மக்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கொடையே மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டால் கூட இதில் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். அண்ட் தென் வந்து ஆக்சுவலி இந்த நான் வந்து புதுசாக எடுத்து வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே இந்த வழியில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கவர் பண்ணிகிட்டே வரேன். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் இருக்கிற ஏரியாலாம் வந்து அப்பார்ட்மெண்ட் அதிகம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான எல்லா வீடுமே இந்த சைடில் அழகழகாக இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு சிங்கப்பூர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணணும் இல்லை படிக்கணும், அதை பற்றி எப்படி சிங்கப்பூருக்கு வர்றது, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சென்டன் லாரா, பாய். சிங்கப்பூர் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இங்கே எப்படி வேலைக்கு வரணும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஷின் சிங்கப்பூர் பற்றி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் சென்டன் லாரா, பாய்.